பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா நண்பர்களே, சுவர் கடிகாரம் பழுது சரி பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவர் கடிகாரம் வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்காக வந்துருக்குது. இப்போ இந்த சுவர் கடிகாரத்தை வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இந்த சுவர் கடிகாரத்தில் வந்து என்ன பழுது இருக்குது, இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க என்ன பழுது இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பேட்டரி போட்டிருக்கிறாங்க, ஆனால் புது பேட்டரி தான் போட்டிருக்கிறாங்களாம். ஆனால் வந்து சுவர் கடிகாரம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுதில்லை. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் பிரித்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு 3 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் இந்த 3 ஸ்க்ரூ ஆணியும் வந்து இதிலேருந்து நாம் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரூ ஆணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக தூக்கி எடுங்க. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தூக்கி எடுங்க. இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கண்ணாடி வந்து தெரிச்சிடும். அதனால் நீங்கள் ஸ்க்ரூ ஆணியை பிரித்த உடனே பொறுமையாக இதிலேருந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து நம்ம அங்கே எடுத்து வச்சிடலாம். இதையும் இங்கே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முள் எதுவுமே வேலை செய்யலை. பார்த்தீங்கன்னா செகண்ட் முள்ளும் வேலை செய்யலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முள்ளுமே வேலை செய்யதில்லை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த முள்ளெழுத்தை நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடிகாரத்தை இயக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை பிரிச்சுட்டு பார்க்கலாம் என்ன பழுதுனால வந்து இது வேலை செய்யாமல் இருக்குன்றத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மணிக்கூடு எதனால் வேலை செய்யாமல் போயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து விழுந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யலையா. மேலேருந்து விழுந்த உடனே வேலை செய்யலைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து இந்த பார்ட்ஸில் தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கியர் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் முள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நேர முள்ளை வந்து சுற்றி கொடுக்கறதுக்கு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து குட்டியாக ஒரு மோட்டர் மாதிரி, அதாவது மேக்னெட்டில் வந்து ஒரு குட்டி மோட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வேலை செய்யலைன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த செகண்ட் முள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முள் எதுவுமே வேலை செய்யாது. இப்போ பிரித்து பார்ப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாம் இந்த முள்ளெல்லாம் இதிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து இந்த மாதிரி எடுக்கிற நேரம் எந்தெந்த முள் எதில் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாறி மாறி மறுபடியும் நீங்கள் அசம்பிள் பண்ணி பூட்டுற நேரம் மாறி மாறி பூட்ட வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி கவனமாக வச்சுக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு டைம் காட்டுற முள். பார்த்தீங்கன்னா இந்த நட்டை வந்து இதிலேருந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குரடை எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நட்டை வந்து இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி இந்த கவரை தூக்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கியர் செட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க, இதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் இந்த கவரை வந்து நாம் 2ஆக பிரித்து கொள்ளணும். 2ஆக பிரித்தா மட்டும்தான் இதுக்குள்ள என்ன பழுது இருக்குன்றதை நாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லோக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு லோக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி பிரிக்கிறேன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிகத்தால் வந்து இந்த இடத்துல கொடுத்து லேசாக பின்னுக்கு நாங்கள் இழுத்து விட்டோம்னா வரும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கலண்டுருச்சு. இந்த இடத்துல ஒரு லோக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பழுது இருக்குன்றதை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த சுவர் கடிகாரம் எதனால் வேலை செய்யுதுலன்னு நாம் இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிங் ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது குட்டியாக ஒரு மோட்டர் மாதிரி ஒரு ப்ரீசெட் ஒன்று இந்த இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை காண இல்லை. பாருங்கள், இப்போ அது வந்து கலண்டு எங்கே விழுந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த இடத்துல கிடக்கு. இந்த எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த மேக்னெட்டிங்கில் கொடுத்துருக்குற இந்த குட்டி மோட்டர் மாதிரி இருக்கிற இந்த ப்ரீசெட் வந்து நம்மளுக்கு சுழறலை, அதாவது சுத்தலைன்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ப்ரீசெட்டு இத்தனை கியரும் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது. பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிங் ப்ரீசெட் வந்து இதிலேருந்து கலண்டு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த மணிக்கூடு வேலை செய்யலை. இது எதனால் கலண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கூடு வந்து கீழே விழுந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியிலேயே இது வந்து கலண்டு விழுந்திருக்கு. அதனால் வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டியது கலண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுந்து கிடக்கு. அதனால தான் மணிக்கூடு வந்து அதாவது சுவர் கடிகாரம் வேலை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிங் ப்ரீசெட்டை வந்து நான் இருந்த இடத்துலையே வச்சுட்டு பார்க்கலாம் இது வேலை செய்யுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துலையே நான் மறுபடியும் வச்சுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல மறுபடியும் அதே மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இப்படியே வச்சுட்டு நாம் பெட்டி ஒருக்கா கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம், இப்படி வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிங் ப்ரீசெட்டை வந்து இந்த இடத்துல இருந்த இடத்துல வச்சு பொருத்தி ஆச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்படி நம்மளுக்கு கியர் செட் எல்லாமே வேலை செய்யுது. இந்த மணிக்கூடு வேலை செய்யாமல் போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுவர் கடிகாரம் வேலை செய்யாமல் போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிங் ப்ரீசெட் வந்து கலண்டுருச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாமல் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலையே வந்து நான் சரியாக வச்சு பூட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நான் இருந்த மாதிரி வச்சு பூட்டிட்டேன். இப்போ வந்து கியர் செட்டு வந்து சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூட்டி கொள்ள போகிறோம். நாங்கள் பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லொக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லொக் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லொக் வரும். இதை வந்து நாம் இருந்த மாதிரியே பூட்டி கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி அமர்த்தினோன்னா பூட்டிக்கொள்ளும். பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி பூட்டியாச்சுது. இந்த கவரில் வச்சு பூட்டி கொள்ள போகிறோம். பூட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நிமிஷம் முள், அதை மாதிரி செகண்ட் முள், அதை மாதிரி நேரம் முள் எல்லாத்தையுமே பொருத்திட்டு பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்ற பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி சுவர் மணிக்கூடெல்லாம் நாமளே வீட்டில் சரி பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த கியர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு விற்கிது. அப்படியே வந்து நாம் இந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்த்து சரி பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்மளால் சரி வரலை அப்படின்னா நான் புதுசாக கூட வாங்கி பொருத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன பழுதுகளை வந்து நாம் வீட்டிலேயே சரி பண்ண முடியும். அதில் சரி பண்ண முடியாத வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஐசி ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அந்த ஐசி மட்டும் போயிருச்சுன்னா நம்மளுக்கு செய்ய முடியாது. புதுசாக வந்து இந்த மாதிரி ஒரு சுவர் கடிகார கியர் பாக்ஸை வந்து ஃபுல்லாகவே நாம் மாற்ற வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணிட்டேன். பாருங்கள், டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த நேரமுள்ள வந்து நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். முதலாவது நேரம் காட்டுற முள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நிமிஷம் காட்டுற முள். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட். கடைசியாக வந்து இந்த செகண்ட் ஓடுற முள்ள வச்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி
வச்சுக்கொள்ளலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டோம். வச்சுட்டு இதில் கொடுத்துருக்குற ஸ்க்ரூ ஆணி எல்லாத்தையுமே ஊட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆணி எல்லாத்தையுமே நான் பூட்டிட்டோம், டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ செல்லை கனெக்ஷன் கொடுத்துடலாம், அதாவது பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நாம் சரி பண்ணியிருக்கிற சுவர் கடிகாரம் எப்படி வேலை செய்கின்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சுவர் கடிகாரம் சட்டப்படி வேலை செய்யுது. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.